வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. நாம் இன்றைக்கி எதை பற்றியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி 2025 நோட்டிஃபிகேஷன் விரைவில், தேர்வர்கள் மிக கவனம், இதை பற்றியான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விரைவில் அப்படின்னு சொல்கிறீங்களே, எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? ஆல்ரெடி வச்ச எக்ஸாமுக்கு போஸ்டிங் போடல, எஸ்ஜிடியோட கீ ஆன்சர் விடல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும் போது எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். யூஜி நியமன தேர்வு போஸ்டிங் போடாததுக்கு காரணம் 2% அமைச்சு பணியாளர்கள் விஷயம்தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. டிஆர்பி வெப்சைட்டில் லா காலேஜோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அண்ட் செகண்ட் திங், செட்டோட எக்ஸாம் டேட் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்செல்லாம் பார்க்கும்போது டிஆர்பி ஆக்டிவில் தான் இருக்காங்க, ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் ஒன் மோர் திங், டிஆர்பியோட ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்கும் போது ஆனுவல் பிளானர் எப்போ வரும்னா ப்ராசஸில் போயிட்டுருக்கு, சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனுவல் பிளானருக்கும் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானரில் ஒரு ஷெட்யூல் தான் நம்ம பார்க்க முடியும், தவிர அதே மாதிரி தான் எல்லாமே நடக்கும்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்கேஸ் ஆனுவல் பிளானரோடவே நோட்டிஃபிகேஷனும் வரலாம். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, டெட்டு இல்லைனா பிஜிடிஆர்பி ரெண்டுத்தில் கன்ஃபார்மாக ஏதாவது ஒன்று தான் உடனே வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனும் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே போஸ்டிங்கும் உங்களுக்கு போட்டு முடிச்சிடணும். ஸோ ஒன் மோர் திங், எல்லா ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் நம்ம இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட முழு சிலபஸையும் முடிக்கிறதுக்கு 3 monthsனாச்சும் மினிமம் தேவைப்படும். அப்போது கெசட்டில் இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் எல்லா மேஜர்ஸ்க்குமே புதுசாக ஆட் ஆகிருக்கு, யூனிட்ஸை படிக்கணும். அண்ட் பழைய சிலபஸை இருக்கிறதும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு மினிமம் 3 monthsனாச்சும் தேவைப்படும். ஸோ அதனால் நம்மளை எப்போவுமே பாசிட்டிவாக நினச்சிக்கணும், நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது, முயற்சியை கை விடவே கூடாது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி முயற்சி திருவினையாக்கும். முயற்சி மற்றும் பயிற்சி இருந்ததுன்னா மெரிட் லிஸ்ட்டில் நம்ம நேம் வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்குமே முன்கூட்டியே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நியூ சிலபஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ எஸ்ஜே பயாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.